வணக்கங்கம்மா. என் பேர் கவிதா. நான் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜர்னியில் இருக்கேன். உங்களோட வீடியோஸ் நான் எல்லாமே பார்ப்பேன். உங்கள் பதிவுகள் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் பொருத்தமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நான் வந்து அதிலேருந்து நான் தெளிவு எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதில் வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தோம். அப்போது ஒரு ரெசார்ட்டில் நாங்கள் தங்கியிருக்கும்போது, போன அன்னைக்கு நைட்டு நான் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நேரமாக படுத்துட்டேன். ஆனால் வந்து ஒரு 11 மணி ஆகும்போதே என்னை சுற்றி ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கிறதா நான் வந்து அந்த இடத்துல இருக்கிறத உணர முடியுது. என்னால் அங்கே தூங்க முடியல. என் உடம்பெல்லாம் நெருப்பாக போல் இருக்குது. எனக்கு அந்த இது எனர்ஜியை உணரும்போது என்னால் ஏற்றுக்க முடியலை. அப்போது நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், என்னவா இருக்கும் இந்த சூழலில் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கு. கரெக்டாக மணி 11:55. அந்த நொடி நான் என் செல்லை எடுத்து பார்க்கும்போது உங்களோட ரீடிங் வந்துருந்துச்சு. இந்த நொடி இந்த செகண்டு வந்து நீங்கள் ஒரு சூழலில் இருக்கீங்க. உங்களை சுற்றி ஒரு கெட்ட சக்தி இருக்கிறதா நீங்கள் உணர்றீங்க. அது என்னன்னு தெரியாமல் நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்க. நல்லதா கெட்டதான்னு தெரியாமல். ஆனால் அது வந்து கெட்ட எனர்ஜி, கெட்ட சக்தி. ஆனால் உங்களை சுற்றி டிவைன் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ வரவும் நான் அந்த சூழல் எனக்கு நடந்ததும் வந்து அவ்வளோ பொருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து நான் படுத்திருக்கும்போது எனக்கு ட்ரீம் வந்தது. ட்ரீமில் வந்து என்னோடய டிஎம் என் கூட இருக்காங்க. கார்மிக் அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. தெரியும் எனக்கு அந்த கார்மிக் என் டிஎம் பார்ட்னர் தான். அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு தீயது செய்கிறாங்க, பிளாக் மேஜிக் செய்கிறாங்க. எங்கள் கண்ணு முன்னாடி தான் செய்கிறாங்க. செய்யும்போது என்னோடய உயிர் அந்த இடத்துல பிரியறதா, என்னை கொல்றதா அவங்க வந்து அந்த கனவுல எனக்கு காட்டுது. அப்போ என் பக்கத்தில் இருந்து டிவைன் மேஸ்குலின் சிரிக்கிறாங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்களால கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. நான் அந்த கனவுலேருந்து எழுந்துட்டேன். எழுந்த உடனேயே நான் அன்னைக்கு ஃபுல்லாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். பூஜைகள்லாம் பண்ணி நான் நல்லா தான் இருந்தேன். என்னோடய எனர்ஜிலாம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் நல்லா ஹாப்பியாக இருந்த நேரம்தான். அந்த அரை மணி நேர தூக்கத்தில் வந்து எனக்கு இந்த கனவை நான் கண்டு எழுந்ததுமே என்னை அறியாமல் எனக்கு கண்ணில் தண்ணி தானாக அழுகணும் போல் இருக்குது. ஏதோ நான் என்கிட்ட இருந்து ஏதோ இழந்த மாதிரி ஒரு பலவீனமெல்லாம் நான் உணர்ந்தேன். அதே அன்னைக்கு நீங்கள் அடுத்த நாள் வந்து எனக்கு இந்த வீடியோ உங்கள்கிட்ட இருந்து வந்தது. நீங்கள் வந்து ட்ரீமில் ஒரு விஷயம் பார்க்குறீங்க, அது கனவுன்னு நினைக்கிறீங்க, அது ரியாலிட்டி நடந்துட்டுருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. அந்த விஷயமும் எனக்கு ரொம்ப அந்த தெளிவுபடுத்தினது உங்கள் ரீடிங்கில் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து வந்து நான் இந்த ஜர்னியில் இருக்கிறதுனால நிறைய என்னோடய அனுபவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்போது மற்றவங்களுக்கும் இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு அந்த பதிவுகளாக நான் போட்டுட்ருந்தேன். அது எழுத்துக்களாக போட்டுட்ருந்தேன். நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் மற்றவங்களும் அதை பயனடையட்டும் அப்படின்னு சொல்லி. அது வந்து அந்த ஈசனோட உந்துதலில் தான் நான் அந்த பதிவுகள் போட்டேன். அதே மாதிரி எனக்கு ஒரு பதிவு கிடைச்சதை வந்து நான் டைப் பண்ணிகிட்ருக்கும்போது நீ வீடியோவாக போடு அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்தினார். நானும் வீடியோவாக போட்டிருந்தேன். போட்ட அடுத்த நாள் நீங்கள் அதே போல் தான் எனக்கு பதிவு போட்டீங்க. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஸ்பீச் கொடுக்குறீங்க. உங்களுக்கு கிடைச்சதை வந்து நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செய்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நானும் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அது முதல் நாள் நடந்தது. 2வது நாள் நீங்கள் இந்த பதிவு போட்டிருந்தீங்க. உங்களோட பதிவுகளில் நான் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குமா, நீங்கள் ஷார்ட் வீடியோ அப்படின்னு சொன்னீங்க. அதனால் இந்த முக்கியமான 3 விஷயங்களும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேங்கம்மா. நன்றிங்கம்மா.